Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மானிடைசேஷன்ல ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். அப்டேட்ல ஏற்கனவே இந்த அப்டேட்லாம் இருக்கு. பட் ஆனா ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அதாவது நமக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்கா? கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா மானிடைசேஷன் கிடைக்காது அப்படின்னு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. இது மூணுமே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மூணையும் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா தாராளமாக வந்து மானிடைசேஷன் கிடைக்கும்னு இருக்காங்க. சில பேருக்கு இந்த டாலர் ஐக்கான கிளிக் பண்ணவும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்குது. ஆனால் அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குக்கான ஒரு டிக் மார்க் ஆப்ஷன் நிறைய பேருக்கு காமிக்கிறதில்ல. அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒவ்வொரு அளவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம சேனல் மானிடைசேஷனுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக A to Z எந்த செட்டிங்கில் எங்கே போய் அதை நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு சேனலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம். சேனலோட பேர் பிளாக்ஸ் அண்ட் பாஷன் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்கன்னா முழுக்க ஒரு டெக் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அருமையான டெக் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொபைல் ஃபோனை வந்து எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது, எவ்வளோ செக்யூராக வச்சுக்கிறது, அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், வெப்சைட்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஒரு சில கேஜெட்ஸ் பற்றிய வீடியோக்கள், அதர் சோஷியல் மீடியாவை எல்லாம் வந்து எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோக்கள், அன்னவுன் ஃபேக்ட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எழுதி கூடவே ஆல் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பரை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வார்னிங் ஸ்ட்ரைக் வேறு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வார்னிங் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிடைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வார்னிங் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிடைசேஷன் கிடைக்கும். வார்னிங் ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா மானிடைசேஷன் கிடைக்காது. வார்னிங் ஸ்ட்ரைக் ஆக்டிவ் இல்லை அப்படின்னா தாராளமாக மானிடைசேஷன் கிடைக்கும். அந்த மானிடைசேஷன் எலிஜிபிலிட்டி ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். அதாவது அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது. எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மானிடைசேஷன் கிடைக்கும். அவங்க சொல்லியிருக்கிறது ஆக்டிவ் வார்னிங் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், நார்மல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், ஆக்டிவ் ஸ்ட்ரைக் இருக்கிறவங்களுக்கு தான் மானிடைசேஷன் கிடைக்காது. ஓகே, நிறைய பேருக்கு அந்த டாலர் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அந்த இது ஷோவாகலையில். அதுக்கு நான் யூடியூப் டீம் கிட்ட சாட் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சிடும். உங்களோட சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் ஐக்கான் இருக்கும், கியர் ஐக்கான் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்க்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சேனல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனை சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ்டு செட்டிங், மூணாவது ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு போட்டு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். அந்த 3வது ஆப்ஷனை ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் மொதல் ஆப்ஷன் டிஃபால்ட் ஃபியூச்சர் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட் ஃபியூச்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன எழுதி இருக்கணும், உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சேனல் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மானிடைசேஷன் 100% உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது. உங்களுக்கு வார்னிங் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இதில் வந்து சேனல் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு இருக்கணும். கண்டிப்பாக இப்போ போய் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே உங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மானிடைசேஷன் கண்டிப்பாக உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா மானிடைசேஷன் இல்லை. ஓகேங்களா? அது எப்போ திரும்பி அது மாதிரி ஃப்ரீ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னு வருதோ அப்போ தான் உங்களுக்கு மானிடைசேஷன். ஓகே, மானிடைசேஷன் இப்போ அப்ளை பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஓகே, உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன் தான். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட்டுகள்லாம் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்லாம் கேட்கணும் அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஏதாவது சின்ன கொஸ்டின் நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வர்றப்ப என்கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுருக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.